சங்கீதம் 28ஆம் சங்கீதத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 28ஆம் சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 28ஆம் சங்கீதமும் சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய மிக உன்னதமான சங்கீதங்களில் இதுவும் ஒன்று. இந்த சங்கீத புஸ்தகத்தில் நம்முடைய சூழல்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய வார்த்தைகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே கவனமாக நாம் சேர்ந்து இந்த வசனங்களை தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 28ஆம் சங்கீதத்தில் முதல் 5 வசனங்களில் 4 விண்ணப்பங்களை வைக்கின்றார். மறுபடியும் சொல்லுகின்றேன், 28ஆம் சங்கீதத்தில் முதல் 5 வசனங்களில் குறைந்தபட்சம் ஒரு 4 விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் வைக்கின்றார். ஆனால் இந்த 5 வசனங்களும் ஒரு டோனில் எழுதப்பட்டிருந்தாலும் 6வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் இந்த சங்கீதக்காரன் மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார். முதல் 5 வசனங்களை பார்க்கிற போது மிக சோகமாக இந்த சங்கீதம் ஆரம்பிப்பது போல தோன்றலாம். துயரத்தின் நடுவிலே, துன்பத்தின் நடுவிலே இந்த பாடலை சங்கீதக்காரன் எழுதியிருக்க வேண்டும். ஆனால் இந்த சங்கீதத்தை எழுத துவங்கின போது அவருக்கு இருந்த மனநிலை 5ஆம் வசனத்தை தாண்டுகிற போது அப்படியே இந்த பாடலுடைய மூடு மாறிவிடுகிறது. மிகவும் சந்தோஷமாய் 6ஆம் வசனத்திலிருந்து அவர் பேசுகின்றார். நாம் சேர்ந்து தியானிக்கலாம். முதல் வசனத்தில், என் கன்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இந்த எருசலேம் நகரத்தில் அங்கே அந்த நம்முடைய தாவீது வாழ்ந்த அந்த பிரதேசங்களை எல்லாம் பார்க்கிற போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக எப்பொழுதுமே தெரியக்கூடிய ஒன்று உண்டென்று சொன்னால் மிகப்பெரிய உருவமாக இந்த கன்மலைகள் தான் அவர்களுக்கு தோன்றும். அச்சுறுத்தக்கூடிய வகையில் மிகப்பெரியதாக இட் யூஸ் டு பி வெரி ஹியூஜ். ஆகவே இவர்கள் தங்களுடைய தேவனை ஆராதிக்கிற போது கூட இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். எங்கள் கன்மலையாகிய கர்த்தாவே, அசைக்க முடியாத உறுதியான பர்வதம் போன்ற எங்கள் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். வாட் டஸ் இட் மீன்? ஆண்டவரே, நான் கூப்பிடும்போது பதில் தாங்க, கேட்காத மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் கேட்காத மாதிரி இருந்தீங்க, நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா நான் செத்தே போயிடுவேன். செத்த பிரேதங்கள் எப்படி குழியிலே கொண்டு போய் போடப்படுமோ அதுபோல் நான் பிணம் போல பிரேதம் போல மாறி போய் விடுவேன். எனக்கு உம்முடைய வார்த்தை இருந்தால்தான் நான் பிழைக்க முடியும். உம்முடைய ஆலோசனை இருந்தால்தான் உயிர் வாழ முடியும். உம்முடைய வழிநடத்தல் இருந்தால்தான் வாழ முடியும் என்று முதல் வசனத்தில் அவருடைய விண்ணப்பம், ஆண்டவரே பேசுங்கப்பா, மௌனமாக இருக்காதீங்க, நான் கூப்பிடும்போது கேட்காதவர் போல் இருக்காதீங்க, என்னோட பேசுங்க. இப்போ முதல் விண்ணப்பம் என்னென்னா, என்னோட பேசுங்க, மௌனமாக இருக்காதீங்க. 2வது, துயரசத்தமாய் கூப்பிடுவது போல் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் வசனம், முதல் வசனத்தில் பேசுங்கன்னு கேட்குறார், மௌனமாக இருக்காதீங்க. 2வது வசனத்தில், நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். உம்மை நோக்கி, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி. ஏன்னா சாலமோன், இது இந்த தாவீதுக்கு பின்னாடி வந்தவர் தான் சாலமோன். ஆனால் சாலமோன் என்ன செய்கிறாரு, ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே, எங்கெல்லாம் இருந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தர வேண்டும். அதைத்தான் தானியேலின் புத்தகத்தில் பார்க்கிற போது, எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகள் திறந்திருக்க தினம் 3 வேளை தான் முன்பு செய்து வந்தது போலவே பரலோகத்தின் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு அவன் கர்த்தரை நோக்கி ஆராதித்தான், ஜெபித்தான் என்று பார்க்க முடியும். ஆனால் தாவீது முன்னாடியே சொல்கிறார், சாலமோன் தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடியே, நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக நான் கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். இப்போ முதல்ல பேசுங்கப்பான்னு சொன்னவர் இப்போ கேளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். 2வது வசனத்தில் என் விண்ணப்பங்களை கேளும். 3வது வசனம், என்னை காப்பாற்றுங்கன்றார். என்கிட்ட பேசுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. 3வது, என்னை காப்பாற்றுங்க, என்னை ரட்சியுங்க. 3ஆம் வசனம், அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். என்னை காப்பாற்றுங்க. இந்த சமாதானமாக பேசிட்டு உள்ளுக்குள்ளே அதாவது தன் அயலானுக்கு சமாதான வாழ்த்தல் சொல்லியும் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும். யார் துன்மார்க்கன், யார் அக்கிரமக்காரன்? வெளியில் வாழ்த்து சொல்லுவான், ஆனால் உள்ளத்தில்
பொல்லாப்பை வைத்து கொண்டிருப்பான். அவன்தான் அக்கிரமக்காரன், அவன்தான் துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கன் சாகிற மாதிரி, ஒரு அக்கிரமக்காரன் சாகிற மாதிரி, உண்மை இல்லாதவன் மரித்து போகிறது போல நானும் அவங்களோட வாரிக்கொள்ளப்படக்கூடாது. என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, துன்மார்க்கனோடு நான் மரித்து மௌனத்திலே போய்விடக்கூடாது என்பதை 3வது வசனத்தில் விண்ணப்பமாக சொல்லுகின்றார். 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, என் சத்துருக்களை நீங்கள் சரிகட்டணும், அவங்க ரொம்ப பண்ணுறாங்க, மிதமிஞ்சி போகிறாங்க, அவர்களுக்கு நீங்கள் சரிகட்டணும், அவன் பண்ணுறதுக்கெல்லாம், அவன் பண்ணுற சேட்டைக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் பேசுகிறார் தாவீது. 4ஆம் 5ஆம் வசனம். அவர்களுடைய கிரியைகளுக்கும், அவர்கள்னா எவர்கள்? வெளியே வாழ்த்து சொல்லுகிறார்கள், இருதயத்துக்குள்ளே பொல்லாப்பை வைத்து கொண்டிருக்கிறார்கள், அக்கிரமத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற போதே உங்களுக்கும் ஒரு உபதேசத்தை சொல்லுகின்றேன். நம்ம கோபமாக இருந்தால் கோபமாக இருப்போம், சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருப்போம், ஆனால் மாயமாலம் பண்ணக்கூடாது. வெளியில் ரொம்ப வாழ்த்தல் சொல்லி ரொம்ப நைஸாக சைஸாக பேசிட்டு உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆளை பற்றிய பகை உணர்வுகளை வைத்து கொள்ளக்கூடாது. ஒரு மனுஷன் நேரில் பார்க்கும்போது அவன்கிட்ட நல்லா பேசிட்டு அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி புறம் பேசுவது, அவர்களை குறித்து தீமையாக பேசுவது ஒரு தேவ பிள்ளைக்கு அழகல்ல. அவர்களெல்லாம் துன்மார்க்கர்கள், அவள் அக்கிரமக்காரர்கள். அப்படி அக்கிரமக்காரர்களாக நாம் இருந்தால் தாவீது நமக்கும் சேர்த்த ஜெபம் பண்ணுறார். என்ன சொல்கிறாரு? அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும். அவன் என்ன பண்ணுறானோ அதை நீங்கள் அவனுக்கு பண்ணுங்க. அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு சரிக்கு சரிகட்டும். அவன் என்ன பண்ணுறானோ, எனக்கு விரோதமாக, ஒரு நல்லவனுக்கு விரோதமாக, ஒரு நீதிமானுக்கு விரோதமாய், செம்மையானவனுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு அஞ்சி அவரை ஆராதித்து அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக எவர்களெல்லாம் பதிவிடை வைத்து மனதிலே உள்ளொன்றும் புறமொன்றுமாக எவர்களெல்லாம் ஜீவிக்கிறார்களோ அவருடைய செய்கைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு சரிக்கு சரிகட்டும் என்று சொல்லுகின்றார். இந்த 5 வசனங்களில் 4, முதல்ல ஆண்டவரே மௌனமாக இருக்காதீங்க, 2வது ஆண்டவரே நான் பேசுகிறத கேளுங்க, 3வது ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, அந்த துன்மார்க்கனோடு என்னை வாரிக்கொள்ளாதேயும், 4வது அந்த துன்மார்க்கனுக்கு சரிக்கு சரிகட்ட, என் சத்துருக்களுக்கு சரிக்கு சரிகட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இப்படி பாடிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் 6வது வசனத்தில் அப்படியே கதை மாறுது. 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அந்த உள்ள ஒன்று வெளில ஒன்று வச்சுருக்காங்கள, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால், இந்த உள்ளொன்று புறம் ஒன்று பேசுகிறதுக்காக அவன் கர்த்தருக்கு பயப்படாதவன், அவன் கர்த்தருடைய செய்கைகளையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் அவன் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்ட மாட்டார். God is going to ruin them and God is not going to build them. அவர்களை ஆண்டவர் கட்டி எழுப்ப மாட்டார், அவர்களை இடித்து போட்டுருவார் அப்படின்னு இந்த இடத்துல கன்ஃபஸ் பண்ணுறார் 5ஆம் வசனத்தில். இப்போ பாருங்கள் 6ஆம் வசனத்தில் அப்படியே டோன் மாறுது. என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னா என்னது? நன்றி. கர்த்தருக்கு நன்றி, அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். முதல் 2 வசனத்தில் ஆண்டவரே மௌனமாக இருக்காதீங்க பேசுங்கன்னாரு. அப்படி தான் இந்த சங்கீதம் ஆரம்பித்தது. ஆனால் 6ஆம் வசனத்தில் கேட்டுட்டாராம். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் என் பலன் சொல்லும்போது சத்துருக்களை நான் முறியடிக்கக்கூடிய பலன் எனக்கு தராரு. எனக்கு கேடகம் என்று சொல்லுகிற போது சத்துரு எரிகிற எல்லா அக்கினியாஸ்திரங்களிலிருந்தும் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார் என்று பொருள். காப்பாற்றுறாரு. என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. அல்லேலூயா. என் இருதயம் அவரை நம்பி இருந்ததுன்னு எப்போ சொல்கிறாரு? நான் நம்பி இருந்ததுனால தான் என்னை காப்பாற்றிட்டாரு, என் விண்ணப்பத்தை கேட்டார். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஹெவன் மேபி வெரி சைலண்ட். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்காது போல் தோணலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய புலம்பல்கள் வரலாம், நிறைய விஷயங்களை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் கர்த்தரை நம்பிகிட்டே இருங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமாம், கர்த்தரை நம்புவது தான், அவன்தான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்பினவர்களை அவர் கைவிட மாட்டார். இங்கே சொல்லியிருக்குது, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். உதவி வேண்டுமா? ஒத்தாசைகள் வேண்டுமா? பரத்திலிருந்து வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வரும். காரணம் அவர் சகாயர். கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது. களிகூறுதல்னா இந்த சந்தோஷன்ற வார்த்தை இருக்குது, மகிழ்ச்சின்ற வார்த்தை இருக்குது. இந்த ரெண்டையும் விட களிகூறுதல்னா ஆத்துமாவிலிருந்து வரக்கூடிய சந்தோஷம்.
சாதாரண சந்தோஷம் இல்லை, கொண்டாட்டத்தின் சந்தோஷம். ஸோ என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கவனிச்சிங்களா இந்த 6-7 வசனங்களில் எப்படி டோன் எப்படி மாறிடுச்சுன்னு? கர்த்தாவே மௌனமாக இராதீங்க, நீங்கள் மௌனமாக இருந்தால் நான் குழியில் இறங்குகளுக்கு ஒப்பாவேன்னு சொன்னார். அன்றே என் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கேளுங்க, துன்மார்க்கனோடு என்னை வாரி கொள்ளாதிரும், அவன் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் சரி கட்டுங்க, சரிக்கு சரி கட்டுங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், என் இருதயம் அவரை நம்பி இருந்துச்சு, நான் சகாயம் பெற்றேன், எனக்கு உதவி கிடைச்சிருச்சு, ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சோக கீதம் ஒரு 5 வரிகள் தாண்டி சந்தோஷ கீதமாய் மாறிவிட்டது. இன்றைக்கி கூட நீங்கள் என்னெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்கள் புலம்பல்களை எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவாராக. ஆமென். உங்கள் இருளையெல்லாம் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவாராக. அவநம்பிக்கைகளாக நம்பிக்கையாய் மாற்றுவாராக. சாதாரணமானவைகளை கர்த்தர் அசாதாரணமாய் மாற்றுவாராக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. நான் சகாயம் பெற்றேன். காரணம் என்ன? என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. என் இருதயம் களிகூறுகிறது, என் பாடல்களினால் நான் கர்த்தரை துதிப்பேன். அடுத்து என்ன சொல்கிறார் 8வது வசனத்தில்? கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமான. அவர்கள்னு யாரை சொல்கிறாருன்னா தம்முடைய மக்கள் எல்லாரையும் சொல்கிறார். தனக்கு கிடைச்ச வெற்றியை தன் மக்களோடு பங்கு போடுகிறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் ஜனங்களை தொகையிட்டது நிமித்தமாய் கர்த்தருக்கு கோபம் வந்து கொள்ளை நோயை அனுப்பின போது தாவீது சொல்லுவார், நான் தானே தப்பு பண்ணேன், என் மக்கள் என்ன செஞ்சாங்க? இந்த அப்பாவி மக்களை விட்டுருங்க, நான் செஞ்ச தப்புக்கு என் மேலும் என் தகப்பன் வீட்டு மேலேயும் என் சந்ததி மேலே குற்றம் சுமரட்டும், ஆனால் அந்த மக்களை அழிக்காதீங்க. அன்றைக்கி 70,000 பேர் செத்து போனாங்க. தவறு செய்கிற போது எங்கள் தவறுன்னு சொல்லாமல் என் தவறுன்னு சொன்னார். ஆனால் வெற்றி கிடைக்கிற போது என் வெற்றின்னு சொல்லாமல் எங்கள் வெற்றி. கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தாவீதை அபிஷேகம் பண்ணது கர்த்தர். கர்த்தர் யார் அபிஷேகம் பண்ணாங்களோ இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு கர்த்தர் தான் பாதுகாப்புங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே ஏன் கையை வைக்கக்கூடாதுன்னா அது உண்டாக்கின அவனை அபிஷேகம் பண்ணினவரை எதிர்க்கக்கூடிய ஒரு செயல். இங்கே பாருங்கள் 132ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 132ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனுடைய முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்குள்ள ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்குங்க. எரேமியாவில் கூட ஒரு வசனம் இருக்கிறது, 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 15:11 நான் வாசிக்கிறேன். வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் பைபிளை திருப்பி பாருங்கள். 15:11. உன்னில் மீதியாக இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகின்றேன். உன்னில் மீதியாக இருக்கிறவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகின்றேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் தீங்கு வந்தனாலும் பயப்படக்கூடாது. கர்த்தர் உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வார். இங்கே பாருங்கள், கர்த்தரிடத்தில் என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணான அடைக்கலமானவர். அரணான அடைக்கலம். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கடைசி வசனம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து, அதாவது எல்லா சங்கீதத்திலும் ஒரு விண்ணப்பத்தை வைத்திருப்பார்னு சொன்னனே, இந்த இடத்துல 2 விண்ணப்பம் அல்லது 3 விண்ணப்பங்களை வைக்கிறார். ஒன்று, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். உம்முடைய ஜனங்களை நீங்கள் காப்பாற்றுங்க, உம்முடைய ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்கள போஷிங்க, அவளை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். கவனிச்சிங்களா? 9ஆம் வசனத்தில் உம்முடைய ஜனத்தை நீர் ரட்சிக்க வேண்டும், உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், உம்முடைய ஜனத்தை நீர் போஷிக்க வேண்டும், உம்முடைய ஜனத்தை நீர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். உம்முடைய ஜனத்தை நீர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு
இந்த சங்கீதத்தின் மூலமாய் ஒரு 4 விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். 9ஆம் வசனத்தை நம்ம விண்ணப்பமாக ஏறெடுக்க போகிறோம். ஆனால் இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கூப்பிடுகிற போதே நான் கேட்பேன் சொல்கிறார். இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னமே நான் மறுவுத்தர் அழி செய்வேன், நீங்கள் பேசும் பொழுதே நான் கேட்பேன் என்று சொன்னார். அந்த வசனத்தின்படியே இந்த ஆண்டில் மிக அதிகமாக நாம் ஜெபம் பண்ணுவதற்கு, விண்ணப்பம் பண்ணுவதற்கு அநேக வாய்ப்புகளை இந்த லாக்டவுன் நாட்களில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே மிக அதிகமாக விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரங்களை நாம் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்க வேண்டும். அப்படி நாம் கூப்பிடுகிற போது கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். இந்த 28ஆம் சங்கீதத்தில் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீர் மௌனமாய் இராதேயும் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் பேச வருவார். ஆனால் எங்கள் விண்ணப்பத்தை கேளும் என்று சொன்னால், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை நீர் கேட்டீர் என்று நீங்களே சொல்லுவீர்கள். இந்த எல்லா சூழ்நிலையிலும் தாவீது கர்த்தரைத்தான் நம்பிக்கொண்டிருந்தான். நாமும் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருப்போம். நம்முடைய விண்ணப்பங்கள் ஒருபோதும் அலட்சியம் செய்யப்படுவதில்லை. திக்கற்றனுடைய ஜெபத்தை கர்த்தர் அலட்சியம் பண்ணுகிறதில்லை. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுடைய விண்ணப்பங்களை அவர் தள்ளிவிட மாட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தர் என் விண்ணப்பத்தின் 6ஆம் வசனம், என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார்ன்னு இருக்கு. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுகின்றார், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். ஆனால் அவன் சுவர்ப்புறமாக தன் தலையை திருப்பி கொண்டு, ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே நலமானவைகளை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் மன்றாடின போது அவனுடைய ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கேட்குற விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் செவி கொடுப்பார். உங்கள் வியாதியை சுகமாக்குவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மனம் திரும்ப செய்வார். கணவரை மனம் திரும்ப செய்வார். ஆனால் உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஆச்சரியமான ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர் விண்ணப்பங்களை கேட்கிறவர். அன்னாள் அப்படித்தான் போய் ஒரு பிள்ளைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை தர வேண்டும் என்று போய் கேட்டாள். அன்னாளினுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தார். 1/2 டஜன் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே நிச்சயமாக அன்னாளுக்கு இறங்கினவர் உங்களுக்கு இறங்குவார். சாமுவேலுடைய ஜெபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வார்த்தை ஒன்று கூட தரையில் விழுகலை. சாமுவேலே வந்து உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. என்ன காரணம்னா, சாமுவேல் விண்ணப்பம் பண்ணால் கர்த்தர் கேட்டுருவார். கர்த்தருடைய பலவீனம் அது. வாசித்து பார்க்குறீங்களா? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம், கர்த்தர் என்னை நோக்கி எரேமியாவை பார்த்து சொல்கிறாரு, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும், ஆளானப்பட்ட மோசேயும் சாமுவேலுமே என் முன்னாடி வந்து நின்னா கூட என் மனம் இந்த ஜனங்களின் பட்சமாய் சாராது, இவர்களின் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு அப்படின்னு சொல்கிறார். இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, மோசேயும் சாமுவேலும் தான் கர்த்தர்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க. ஜனங்களுக்காக போய் பேசி ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை வாங்கிட்டு வரவங்க. மோசே வந்து நின்னால் நான் கேட்க மாட்டேன், சாமுவேல் வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்படின்னா சாமுவேல் வந்து அப்படி ஜெபிக்கிற ஒரு மனிதன். உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் என்று சாமுவேல் சொல்லுகின்றான். அன்னாள் ஜெபித்தால் ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சிம்சோனை பாருங்கள். சிம்சோனுக்கு அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாயின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனை எப்படி வளர்க்கணும், வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, எல்லாமே சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் மீறி தீட்டானதை அவன் புசித்தான். செத்த சிங்கத்திலிருந்து தேன் எடுத்து சாப்பிட்டான். திம்னாத்துக்கு போனான், ஒரு பெலிஸ்திய ஸ்திரீயின் மேலே மோகம் கொண்டான். காசாவுக்கு போனான், ஒரு வேசியின் இடத்துல போய் தங்கியிருந்தான். தெளிலாளின் மடியிலே படுத்து கிடந்தான். அவள் சதி செய்து அவனை கொல்லத்தான் முயற்சிக்கின்றாள் என்பதையெல்லாம் அவன் அறிந்திருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த பாவத்திலே விழுந்து கிடந்தான். அபிஷேகத்தை எல்லாம் இழந்து போய்விட்டான். இன்றைக்கி பலட்சியப்பட்டு அசிங்கப்பட்டு எதிரிகளின் கொட்டகையிலே கோமாளியாக நின்று கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் கூட ஒரு விண்ணப்பம் பண்ணாங்க, ஆண்டவரே இந்த ஓர் விசையினை நினைத்தருளும். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். சிம்சோனின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று சொன்னால், இன்றைக்கும் நாம் மெய்யாகவே மனஸ்தாபப்பட்டு ஆண்டுடைய சமூகத்தில் போய் நம்முடைய தேவைகளை சொல்லுகிற போது, நம்முடைய கண்ணீரை எல்லாம், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லுகிற போது நிச்சயமாய் ஜெபத்தை கேட்பார். ஒரு தேவ பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்கிட்ட சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதான்னு கேட்குறார். ஒரு தேவ பிள்ளை இந்த லாக்டவுன் நாட்களில் 1 மணி நேரம் கூட நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா
1 மணி நேரம் கூட நீங்கள் வேதத்தை தியானம் செய்யவில்லை என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய துரதிருஷ்டவசமானது. நம்ம ஜெபத்துக்கு பலன் இல்லைன்னா நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு பேரே விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறவர். உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். அவங்க கண்ணீரையெல்லாம் துருத்தியில் சேர்த்து வச்சுக்காருன்னா என்ன மீனிங்? எவ்ரி சிங்கிள் ட்ராப் ஆஃப் யுவர் டியர்ஸ் God will answer your prayers. God will answer all your request. அப்போ அவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கலாமா? விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்பார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் செவி கொடுப்பீராக. தாவீது இந்த ஜனத்தினுடைய பலன் நீர்தான் என்று சொன்னார். எங்கள் பலன் நீர்தான் ஆண்டவரே, எங்கள் கண்மலை நீர்தான் ஆண்டவரே, எங்கள் துருகம் நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய ஜனத்தை கர்த்தர் போஷியும். ஆண்டவரே, உம்முடைய ஜனத்திற்கு உயர்வை கர்த்தர் தர வேண்டும். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.